நெய் ஒரு ஸ்பூன் ஊத்தி, அதோட நல்லெண்ணெயும் கொஞ்சம் ஊத்தி, நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா முந்திரி பருப்ப பொடிசு பொடிசா ஆக்கி வச்சிருக்கிறேன். அத வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லன்னா விட்டுறலாம். இப்ப முந்திரி பருப்பு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, கருவேப்பிலை இதோட சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். இது நல்லா தாளிச்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் நெறைய சின்ன வெங்காயத்த வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் வந்து இதோட போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா வந்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மட்டன் வேகறதுக்கு சேர்த்ததுனால, இதுல கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இதுல சின்ன வத்தலா 2 வத்தல் வந்து சேர்த்துக்கிறேன். பெரிய வத்தலா 1 சேர்த்தாலே போதும். இத நல்லா வறுத்து விட்டுட்டு, இப்ப பொடி பண்ணி வச்ச அந்த சுக்கா பவுடர வந்து இதோட சேர்க்க போறேன். நான் அளவா வந்து வைக்கிறதுனால 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து மசாலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டுருக்கேன். ஏற்கனவே மட்டனோட உப்பு போட்டதுனால, இப்ப மசாலா வேகறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமா மசாலா வெறும் தண்ணி ஊத்தி விட்டு, அது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரியற மாரி தெரியறப்ப, நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கங்க. நல்லா கலந்து விட்டுட்டு, சிம்ல போட்டு நல்லா வேக வச்சுருங்க. சிம்ல போட்டு நல்லா மூடி வச்சு இது பண்ணா தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, மட்டன் வந்து வந்து நல்லா சுக்கா வந்து எண்ணெயா பிரிஞ்சிருச்சுங்க. இப்ப இதோட கொத்தமல்லி தழைய தூவி நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே விட்டு வேக வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் திருப்பி எந்த எண்ணெய் பிரியுறது தெரியும். அதோட வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க.